ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு சுகதே கோசாமி அவர்களின் வருகை. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 12 முதல் 16 வரை. சுகோபவிஷ்டே அததேஷு பூயः கிருத பிரமாணः ஸ்வசிகீர்ஷிதம் யத் விஜ்ஞாபயம் ஆச விவிக்த சேதः உபஸ்திதோ அக்ரே அபிக்ருஹீதபானிஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ரிஷிகளும் மற்ற அனைவரும் சுகமாக அமர்ந்த பிறகு கூப்பிய கரங்களுடன் அடக்கமாக அவர்கள் முன் நின்றிருந்த அரசர் இறக்கும் வரை உபவாசம் இருப்பதனும் தமது முடிவை அவர்களிடம் கூறினார். ஓம் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சத்சுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணபிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी भाषातदेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு இந்த பாகவத வகுப்புல கலந்துருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். இந்த சத்சங்கத்துல வந்தவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும், பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சு நம்ம மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு சொல்லி அனைத்து குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்றோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு நம்ம பாகவதத்துல எடுத்துட்டு இருக்கிற அத்தியாயம் முதலாம் ஸ்கந்தம் 19வது அத்தியாயம். ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். பரீட்சித் மகாராஜாவுடைய தெய்வீகமான குணங்களை பறைசாற்றுகின்றது. இப்போ நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள், நம்ம எல்லாருமே கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிற பக்தர்கள். ஒரு மாணவர், அதாவது பிரபுபாதர் இயக்கத்துல, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல, இஸ்கான்ல நம்ம எல்லாரும் ஒரு மாணவர்கள், ஸ்டூடெண்டா இருக்கோம். இந்த பிரபுபாடைய மூமெண்ட்ல நம்ம எல்லாம் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கோம். ஸ்டூடெண்ட் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறாங்க இல்லையா? சில ஸ்டூடெண்ட் மெடிக்கல் எடுத்துக்குவாங்க, சில மாணவர்கள் மருத்துவம் படிக்கிறாங்க, சில மாணவர்கள் பொறியியல் படிப்பாங்க, என்ஜினியரிங் படிப்பாங்க, சில ஸ்டூடெண்ட் லா படிக்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிப்பாங்க. அப்ப அந்தந்த மாணவர்கள் அந்தந்த துறையை தேர்ந்தெடுத்து அதுல முதல்ல மாணவர்களாக ஒரு கல்லூரியில ஒரு பல்கலைக்கழகத்துல சேர்ந்து தகுந்த ஆசிரியர்கிட்ட பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த சப்ஜெக்ட்ல நல்ல அனுபவம் வாய்ந்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஒரு மருத்துவராக, ஒரு என்ஜினியராக, ஒரு பொறியாளராக, ஒரு வழக்கறிஞராக, ஒரு லாயராக, இல்ல ஐஏஎஸ் ஆபீசராக, ஐபிஎஸ் ஆபீசராக ஆகிறாங்க. அப்ப அந்த துறையில அவங்களுக்கு நிறைய அனுபவம் தேவைப்படுது, நிறைய விஷயங்களை படிக்கணும். அவங்களுக்கு சரியான ஆசிரியர்கள், லெக்சரர்ஸ், ப்ரொஃபசர் லெக்சரர்கள்லாம் அவங்கள டீச்சர்ஸ் எல்லாம் அவங்களை கைட் பண்ணணும். அப்பதான் ஒருத்தர் ஒரு என்ஜினியராவோ இல்ல லாயராவோ டாக்டராவோ ஆக முடியும். அதே போலதான் இந்த பௌதிக கல்விக்கு இவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணணும். ஒருத்தர் டாக்டர் ஆகணும், இல்ல லாயர் ஆகணும், இல்ல ஒருத்தர் என்ஜினியர் ஆகணும்னு சொன்னா அதுக்கே அவர் அவ்வளவு முயற்சி பண்ணும்போது இங்க பகவானை பற்றிய கிருஷ்ண உணர்வு, இறை விஞ்ஞானத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடையணும், கடவுளை உணரணும், ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையணும்னு சொன்னா அதுக்கு நமக்கு ஒரு கைடு, சரியான வழிகாட்டுதல் வேணும். அதற்கான இலக்கியங்கள், அதற்கான சாஸ்திரங்கள் தேவைப்படுது, புத்தகம் வேணும், அப்புறம் அதுக்கான ஆசிரியர் வேணும், அதற்கான உதாரணமானவங்கள்லாம் வேணும். எப்படி ஒரு துறையில
நல்ல டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொஃபஸரா இருந்து ஸ்டூடெண்ட்டை கைட் பண்றாங்களோ, அதே போலதான் ஆன்மீக வாழ்க்கையில நமக்கு சாஸ்திரம் இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம். அதுக்கப்புறம் இந்த பாகவதத்துல தூய பக்தருடைய வாழ்க்கை சரித்திரம். அது வந்து நமக்கு எப்படி ஒரு லா காலேஜில் சேர்ந்தா ஒருத்தர் நல்ல லாயர் ஆவாங்களோ, எப்படி மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஒருத்தர் நல்ல டாக்டருடைய கைடன்ஸ்ல மெடிக்கல் முடிச்சு அவர் டாக்டர் ஆகிறாங்களோ, அது மாதிரி ஸ்ரீமத் பாகவதம் படிக்கும் போதும், ஸ்ரீமத் பாகவதம் கேட்கும் போதும், அந்த பாகவத்துல வரக்கூடிய பக்தருடைய சரித்திரத்தை படிக்கும் போதும் கேட்கும் போதும் அது வந்து பிரபுப்பாவுடைய விளக்கம். ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பிரபுப்பாவுடைய விளக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை வந்து பிரபுப்பாவுடைய விளக்கங்கள்லாம் படிச்சு பக்தர்கிட்ட இருந்து கேட்கறது மூலமா நாமளும் வந்து பயிற்சி பண்ணக்கூடிய பக்தன் என்ற நிலையிலிருந்து படிப்படியா முன்னேற்றம் அடைந்து நாமளும் ஒரு நாள்ல தூய பக்தர்களை தளத்தை அடையலாம். பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களை தளத்திலிருந்து படிப்படியா முன்னேற்றம் அடைந்து நாமும் ஒரு நாள் தூய பக்தன் என்ற தளத்தை அடையலாம். சரி, இப்போ பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்களுக்கு பாகவதம் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? இப்ப இந்த 4-5 ஸ்லோகங்கள் நமக்கு நடைமுறையில என்ன நம்ம பயிற்சி பண்ணணும்? ஒரு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர் இப்ப இந்த பாகவதத்தை கற்றுக்கொண்டு அவர் நடைமுறையில் எப்படி பயிற்சி பண்ணி அவர் தூய பக்தர் ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது. இப்ப இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சூத கோசாமி சௌனகாதி முனிவர்கிட்ட சொல்ற என்ன நடந்ததுன்னா, பரிஷித் மகாராஜா தன் ராஜ்யத்தை துறந்து கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார். இந்த மாதிரி உலகத்துக்கே சக்கரவர்த்தியான மாபெரும் மன்னன், மன்னாதி மன்னன், பாராளும் வேந்தன் தன் ராஜ்யத்தை துறந்து விட்டார். ஒரு துறவியாக அவர் கங்கை கரையில் அமர்ந்து கொண்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த இடத்துக்கு மாபெரும் முனிவர்களும் மகா ரிஷிகளும் வராங்க. நாரதர், பராசரர், வியாசர், கௌதமர், கபிலர், கனாதனர், இந்த மாதிரி நிறைய மாபெரும் மகா ரிஷிகள், மகா முனிவர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அவங்க எல்லாம் அங்க வந்து சேர்றாங்க. அந்த ரிஷிகளையும் முனிவர்களையும் வரவேற்று மன்னர் வந்து அவங்க பாதங்களை தொட்டு வணங்கி ஒவ்வொருத்தரையும் அன்போட வரவேற்று அந்த கங்கை கரைக்கு வந்த மகா ரிஷிகளையும் முனிவர்களையும் வரவேற்று அவங்கள நல்லபடியா வணங்கி அவங்களுக்கு உபசரணை செய்து அவங்கள நல்ல ஒரு இடத்துல அமர வச்சுட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு ராஜா பரிஷித் வந்து அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தார். இந்த முனிவர்கள்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் தவம் செய்வதற்காக அப்புறம் புனித ஸ்தலங்கள்ல பல்வேறு இடங்களுக்கு யாத்திரை செல்றோம். ஹிமாலயம், ரிஷிகேஷ், ஹரித்வார், இந்த மாதிரி காசி, இந்த மாதிரி பல புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய் கங்கை கரையில அமர்ந்து கொண்டு தவம் செய்யக்கூடிய பெரும் தபஸ்விகள். இப்போ இந்த மாதிரி எது மேலேயும் பற்றுதல் இல்லாத முனிவர்கள் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னா அப்ப பரீட்சித்தோட குணம் என்ன? பரீட்சித் என்ற ஒரு மன்னன், அவர் நாடாளும் வேந்தன், பாராளும் வேந்தன், அவரு வந்து தவ வாழ்க்கையை மேற்கொள்ள போறாரு, அவர் ராஜ்யத்தை திறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அப்ப அங்க ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க இருக்கின்றது அப்படி என்பதை இந்த முனிவர்கள் முன்கூட்டி அறிந்து கொள்றார். வியாசர், நாரதர், பராசரர் இவங்களை போன்ற மகா ரிஷிகள் இவங்க எல்லாம் வந்து முக்காலம் அறிந்தவங்க. அதனால இங்க ஒரு அழகான அற்புதமான ஒரு லீலை நடக்க இருக்கிறது. அதனால பரீட்சித்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அங்க வந்து பாகவதம் நடக்க போகுது, அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த முனிவர்கள் அங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்ப பரீட்சித் மகாராஜா ரொம்ப பணிவாக கூப்பிய கரங்களோடு அவங்கள வரவேற்று அவனுக்கு தக்க ஆசனம் கொடுத்து அவங்கள உட்கார வச்சதுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜா வந்து இறக்கும் வரை உபவாசம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார். இறக்கும் வரை உபவாசம் இருக்க வேண்டும். பாருங்க, நம்மள மாதிரி பயிற்சி பண்ற பக்தருக்கெல்லாம் ஒரு நாள் உபவாசம் இருக்கிறதே கஷ்டம். ஏகாதசி உபவாசம் இருக்கிறதே கஷ்டம். என்ன பிரபு, ஏகாதசிக்கு சாப்பிடாம இருக்கணுமா? அது கஷ்டமாச்சே, என்ன செய்யறது? ஆனா பக்தர்கள் சங்கத்துல வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே சாதகமாயிடும், எல்லாமே சுலபமாயிடும். ஏன்னா பக்தர் சங்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஏகாதசி விரதம் இருக்க முடியுமா, அது கஷ்டமாச்சே, நம்மளால பண்ண முடியுமான்னு சந்தேகப்பட்டவங்க எல்லாம் தமிழ் கீதாக்கு வந்த உடனே எவ்வளவு அழகா விரதம் இருக்கிறாங்க. இன்னைக்கு எதுவும் சாப்பிடாம இருக்கிறவங்க இருக்காங்க,
பழங்கள் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. பழங்களும் கிழங்குகளும் மட்டும் சாப்பிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. தண்ணீர் கூட அருந்தாம விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க உடல்நிலை சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொண்டு ஏகாதசி விரதம் வந்து நம்ம அது உடல்நிலை சூழ்நிலை எல்லாம் கருத்தில் கொண்டு இருக்கலாம். ஆக மொத்தத்துல ஏகாதசி அன்னைக்கு தானியங்களும் காய்கறியும் சாப்பிடக்கூடாது. தானியங்களும் காய்கறியும் சாப்பிடாம விரதம் இருக்கணும். அப்ப அந்த ஒரு நாள் விரதம் இருக்கிறதே நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏதோ பிரபுபாடைய கருணையால, ஆன்மீக குருமார்கள் குருவோடைய கருணையால, வைஷ்ணவருடைய கருணையால நம்ம இருந்துடுறோம். ஆனா பரிஷித் மகாராஜா பாருங்க, அவர் வந்து சாகர வரைக்கும் ஒரு விரதம் இருக்குன்னு முடிவுபட்டார். அவர் வந்து இந்த உடலை விடுற வரைக்கும் நான் ஒண்ணும் சாப்பிட போறது இல்ல அப்படின்னு பெரும் தப வாழ்க்கை. ஆகச் சிறந்த ஒரு தபம் அது. ஒண்ணுமே சாப்பிடாம விரதம் இருக்குன்னு நினைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. பரிஷித் மகாராஜா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு. நான் இந்த உடலை விட வரைக்கும் ஒண்ணும் சாப்பிட போறது இல்ல, இறக்கும் வரை உபவாசம் இருப்பதுன்னு தனது முடிவை கூறுகின்றார். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அடுத்த ஸ்லோகம் போடுங்க மாதாஜி. நம்பர் 13. பரிஷித் மகாராஜா அவருடைய தெய்வீகமான குணம், அவர் நேத்து வரைக்கும் ராஜாவா இருந்தவர், அவருக்கு மரணம் வரும் தெரிஞ்ச உடனே அந்த மரணம் வந்து மரணம் வரட்டும். அடுத்த ஸ்லோகத்துல அதான் இருக்கு மாதாஜி. அடுத்த ஸ்லோகம் சேஞ்ச் பண்ணுங்க. எஸ். ராஜோவாச்ச அகோ வயம் தன்மயதா நுபானாம் மகத்தமானு அனுகிரகணீய சீலா ராஜ்யாம் குலம் பிராமண பதா சௌஷாத் தூராத் விஸ்ருஷம் பத கர்ஹ்ய கர்ம. வாக்கியசாலியான அரசர் கூறினார், உண்மையில் சிறந்த ஆத்மாக்களிடமிருந்து உதவி பெறுவதில் நன்கு பயிற்சிவிக்கப்பட்ட அரசர்களின் நாங்கள் தான் மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாகும். பொதுவாக அரசுரிமை விளக்கப்பட வேண்டிய கழிவு என்றும் அதை தூரத்தில் வைக்க வேண்டும் என்றும் நீங்கள் முனிவர்கள் கருதுகின்றீர்கள். இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்துடைய ரொம்ப அழகான ஒரு வார்த்தை என்னன்னா, பாக்கியசாலியான அரசன். அதென்னங்க அரசர்லயே பாக்கியசாலியானவர்? பொதுவாகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்வந்தனா இருக்கிறது பாக்கியசாலி. இந்த உலகத்துல யார் பாக்கியசாலின்னு நினைக்கிறாங்க? நிறைய பணம் வச்சிருந்தா பாக்கியசாலிங்க, அரசாங்க உத்தியோகம் பண்ணா பாக்கியசாலி, சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கத்துல வேலை கிடைச்சா அவன் பாக்கியசாலி. அரசு உத்தியோகம், பதவி, பெயர், புகழ், செல்வம் இதெல்லாம் கிடைச்சாதான் இந்த உலகத்துல பாக்கியசாலின்னு நினைக்கிறேன். வீடு கட்டிட்டியா, நீ எல்லாம் பாக்கியசாலிப்பா. நல்ல கல்யாணம் நடந்துச்சா, பெரும் பாக்கியசாலி. கல்யாணம் பண்ணியாச்சு, வீடு கட்டியாச்சு, குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கிட்டாச்சு, ரொம்ப பெரிய பாக்கியசாலிங்க. அப்ப இந்த உலகத்துல பெரும்பாலும் மக்கள் யாரும் பாக்கியசாலி நினைக்கிறாங்கன்னா, பௌதிக வளம், செல்வம், பெயர், புகழ், பதவி இவங்களெல்லாம் பாக்கியசாலி நினைக்கிறாங்க. ஆனா அது நிரந்தரம் அல்ல. இங்க ஏன் பரீட்சித் பாக்கியசாலி? ராஜ்யத்தை விட்டுட்டு வந்த ராஜ்யத்தை வச்சுட்டு இருந்தனால அவர் பாக்கியசாலி இல்ல. பரீட்சித் மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி. இந்த பூகோளத்தை ஆண்டவர். 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூகோளத்தை ஆண்ட மாபெரும் மகா சக்கரவர்த்தி பரீட்சித் மகாராஜ். அதனால அவர் பாக்கியசாலி இல்லை. அவர் எதனால பாக்கியசாலி? அவருக்கு மரணம் எப்பொழுது நிகழப் போகிறது என்று அறிந்து விட்டார். அவர் தான் பாக்கியசாலி. அவருக்கு மரணம் எப்ப வரப்போகுது? அப்ப யார் ஒருத்தருக்கு தன் வாழ்க்கையின் குறிக்கோள் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் தான் பாக்கியசாலி. தன் வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவனே பாக்கியசாலி. இப்ப பரீட்சித் மகாராஜாவுக்கு என்ன நடந்தது? ஏன் அவர் பாக்கியசாலினா, அவருக்கு வந்து மரணம் எப்போன்னு தெரியும். அந்த பிராமண சிறுவன் சபிச்சதிலிருந்து 7வது நாள் அவர் உடலை விட போறாரு. அவர் பாம்பு தீண்டி அவர் இறக்க போறாரு. அப்ப அவருடைய மரணம் அவருக்கு தெரிந்து விட்டது. இப்ப பாருங்க, நம்மள யாருக்காவது மரணம் எப்பன்னு தெரியுமா? இந்த மீட்டிங்ல வந்து இந்த பாகவத சத்சங்கத்துல ஒரு 640 பேர் இருக்கிறோம். நம்மள யாருக்காவது எனக்கு தெரியும் எனக்கு மரணம் எப்போ வரப்போகுது, நான் இன்னும் 1 வருஷத்துல இறந்து போயிடுவேன், இல்ல இன்னும் 6 மாசத்துல இறந்து போயிடுவேன், இல்ல இன்னும் 6 நாள்ல இறந்து போயிடுவேன், இல்ல 60 வருஷம் கழிச்சு இறந்து போவேன், தெரியவே செய்யாது. நம்ம யாருக்குமே நம்ம மரணம் எப்பன்னு தெரியாது. நம்ம பிறப்பு எப்படின்னு நமக்கு தெரியாது, நம் இறப்பு எப்படின்னு நமக்கு தெரியாது, நமக்கு என்ன நோய் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் நம்ம நிலைமை.
அதனால ஏன் பரீட்சித் பாக்கியசாலி என்றால் அவருக்கு மரணம் எப்போது என்று தெரிந்து கொண்டார். அவர் வந்து 7வது நாள் அந்த பிராமணசருடைய சாபத்திலிருந்து 7வது நாள் அவர் பாம்பு தீண்டி இறக்க போறதா அவர் அறிந்து கொண்டார். அதனால பாக்கியசாலியான அரசர் கூறினார், அவர் ரொம்ப பாக்கியசாலி. ஆனா அவர் பணிவோட என்ன சொல்றாரு பாருங்க, வர்ஷித் மகாராஜாவுக்கு ரொம்ப பணிவு. அவர் சொல்றாரு, உண்மையிலே நீங்கெல்லாம் சிறந்த ஆத்மாக்கள், உங்ககிட்ட இருந்து நன்மை பெறுவதற்காக தான் நாங்கெல்லாம் இருக்கோம். அதனால உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். ஏன்னா மன்னர்களை யாரு வழிநடத்துறாங்க? பிராமணர்கள், ரிஷிகள், முனிவர்கள். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவுடைய சபையில அபைப்புலவர்னு இருப்பார். ராமருடைய சபையில வசிஷ்டர் இருந்தார். பாண்டவருடைய சபையில தௌமிய ரிஷி இருந்தார். சந்திரகுப்தனுடைய சபையில சாணக்கிய பண்டிதர் இருந்தார். இந்த மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல கூட பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டிய மன்னர் ஆண்ட பொழுது அங்க அவை புலவர்கள்லாம் இருந்திருப்பாங்க, பண்டிதர்கள், பிராமணர்கள். அப்போ சத்திரியன் வந்து வீரம், விவேகம், ஆளும் திறமை, அப்புறம் தானம் செய்வது, தவம், யாகங்கள் செய்வது, இந்த மாதிரி சத்திரியனுடைய கடமை. குடிமக்களுக்கு பாதுகாப்பு தருவது, அஹ், ராஜ்யத்தை வந்து நல்லபடியா நடத்துறது, இதற்கான வழிகாட்டு வந்து பிராமணா. ஸோ பிராமணா மீன்ஸ் ஒன் ஹூ கிங் மேக்கர்ஸ். நல்ல தலை சிறந்த மன்னர்களை உருவாக்குறவங்க பிராமணர்கள். பிராமணனுடைய பிராமணனுடைய கடமை என்னன்னா நல்ல தலை சிறந்த மன்னர்களை உருவாக்குவது. அதனாலதான் பரிச்சை சொல்றாரு, நாங்க உங்களுக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம், சத்திரியர்களா ஆகிய நாங்க பிராமணருக்கு ரொம்ப கடன் பட்டிருக்கோம். பொதுவாக அரசுரிமை விலக்கப்பட வேண்டிய கழிவு என்றும் அதை தூரத்தில் வைக்க வேண்டும் என்று நீங்கள் முனிவர்கள் கருதுகின்றீர்கள். அப்போ ஒரு நாளும் பிராமணர் வந்து பதவிக்கு ஆசைப்பட மாட்டார். எந்த பிராமணரும் நீங்க பாருங்க, வேத காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா பிராமணர் எல்லாருமே மன்னனுக்கு அறிவுரை சொல்லுவாங்களே தவிர அவங்க ராஜ்யத்துல உட்கார மாட்டாங்க, அவங்க ராஜ்யத்தை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க தர்மம் அல்ல. மன்னர்களை உருவாக்குவதும் வழிநடத்துவதுதான் பிராமணனுடைய தர்மம். பிராமணர் வந்து அந்த அரச பதவியை ஒரு துச்சமா நினைக்கிற கழிவு மாதிரி, ஸ்டூல் மாதிரி, அந்த கழிவு மாதிரி நினைச்சு அதை விளக்குறாங்க. அப்ப சாதுக்கள், பிராமணர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் அந்த ராஜ பதவி ஏத்துக்கிறது இல்லை. ஆனா பரிசித் மகாராஜா மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்கள ராஜ ரிஷின்னு சொல்லலாம். நிறைய ராஜ ரிஷிகள் பாகவத்தில் இருக்காங்க. தசரதர், ஜனகர், பரீட்சித், அப்புறம் வந்து பிரகலாதர், அம்பரீஷர், துருவர், பிரியவர்தர், நிறைய கட்வாங்க மகாராஜா, நிறைய ராஜ ரிஷிகள். இவங்களுக்கெல்லாம் ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது. யுதிஷ்டிர மகாராஜ், இவங்களுக்கெல்லாம் ராஜ்யத்து மேல பற்றுதல் கிடையாது. அத பகவானுடைய சேவைக்காக ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் ராஜ ரிஷி. ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜ்யத்தில் பற்றுதல் கொள்ளாதவங்க. இப்போ இந்த ஸ்லோகத்துல பரிசித் மகாராஜோடைய பணிவு நமக்கு வெளிப்படுகிறது. முதல்ல அவர் ஒரு பாக்கியசாலி, ஏன்னா அவருக்கு மரணம் எப்பன்னு தெரிந்து விட்டது. இரண்டாவது, அவர் வந்து முனிவர்களுடைய வழிகாட்டுதல் இந்த பூமியை ஆட்சி பண்ணார். இப்ப வந்து அந்த முனிவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து இது மேல பற்றுதல் கொள்ளல. ஆனா உண்மையில பரிசித் மகாராஜன் இந்த ராஜ்யத்துல பற்றுதல் கிடையாது. அதுக்கு நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். அடுத்த ஸ்லோகம் 14th verse. தசேவ மே அகஸ்ய பராவரேஷோ வியாசக்த சித்தஸ்ய கிரகேஷு அபிக்ஷணம் நிர்வேதமூலோ த்விஜசாவரூபோ நிர்வேதமூலோ த்விஜசாவரூபோ யத்ர பிரசக்தோ பயம் ஆசு தத்தே. இங்க ரொம்ப அழகா பரிசித் மகாராஜா சொல்றார், பௌதீக மற்றும் ஆன்மீக உலகங்களை ஆள்பவரான பரமபுருஷர் பகவான் ஒரு பிராமணனுடைய சாபத்தின் வடிவில் அன்புடன் என்னை ஆட்கொண்டார். குடும்ப வாழ்வில் நான் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்ததால் பயத்தால் மட்டுமே என்னை நான் உலகிலிருந்து விடுவித்துக் கொள்வேன் என்ற முறையில் என்னை காப்பாற்றுவதற்காகவே பகவான் பயத்தின் வடிவில் என் முன் தோன்றியுள்ளார். பாருங்க, இது வந்து நம்ம முன்பே பேசின மாதிரி பயிற்சி பண்ணக்கூடிய நம்மை போன்ற பக்தர்களுக்கு மிக அழகான பாடம். கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்து கொண்டிருக்கிற நம்மை போன்ற பக்தர்களுக்கு ரொம்ப அழகான பாடம். முதல் பாடம் வந்து பரிசித் மகாராஜா அவர் சிறந்த பாக்கியசாலி. அவர் பிறக்கும் போதே ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். பரிசித் மகாராஜ் ஏன் சிறந்த பாக்கியசாலினா, அவர் பிறவியிலிருந்தே கிருஷ்ண பக்தர். அவங்க தாத்தா, அவங்க பாட்டி,
தாத்தாவுடைய அம்மா, அப்படி வம்சமே கிருஷ்ண பக்தர்கள். அந்த மாதிரி ஒரு நல்ல வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். அவர் பிறக்கும் போதே பகவானால காப்பாற்றப்பட்டவர். தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானால காப்பாற்றப்பட்டவர். பகவானை நேருக்கு நேர் தரிசனம் செய்த தாயினுடைய கருவில் இருக்கும் போதே பகவானை நேருக்கு நேரா தரிசனம் பண்ணவர். அதுக்கப்புறம் ஒரு ராஜ ரிஷியா இருந்தார். பரிஷித் மகாராஜர் பாகவதம் மகா பாகவதர்னு சொல்லியிருக்கு. ரொம்ப அழகான ஒரு பக்தர். அதனால அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அவருக்கு ராஜ்யத்து மேல பற்றுதலே கிடையாது. அதுக்கப்புறம் அவர் இங்க ரொம்ப அழகா பிரார்த்தனை செய்யறார். என்ன பிரார்த்தனை செய்யறாருன்னா, இது பயிற்சி பண்ணக்கூடிய பக்தர்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு அழகான பாடம். நம்ம வாழ்க்கையில நடக்கூடிய சம்பவங்கள் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நமக்கு உடலால ஒரு கஷ்டம் வருது, இல்ல மனதால ஒரு கஷ்டம் வருது, இல்ல மற்ற நண்பர்களாலேயோ இல்ல உறவினர்களாலேயோ இல்ல யாரோ ஒருத்தரால ஏதோ ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா முதல்ல அது பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, பகவான் நாமத்தை ஜபித்துக் கொண்டு பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய பக்தன், ஒரு பயிற்சி பண்ணக்கூடிய பக்தன், அவருக்கு முதல்ல அனுபவம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்னா, இங்க பரிஷித் மகாராஜோட உபதேசங்களை நாம் மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். எப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையில கஷ்டம் வருதோ, நமக்கு திடீர்னு வாழ்க்கையில ஒரு ஏமாற்றம் வருது, ஏதோ ஒரு வகையில வாழ்க்கையில் நம்ம ஏமாற்றம் அடைகிறோம், இல்ல ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டு விடுகிறது, இல்ல ஏதோ ஒரு துன்பம் நடந்து வருகிறதுன்னு சொன்னா, அது நாம் துவண்டு விடாமல், அதை கண்டு நாம் குழப்பம் அடையாமல், அதை கண்டு நாம் வருத்தப்படாம, இந்த பரிஷித் மகாராஜோட இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இங்க அவர் சொல்றாரு பாத்தீங்களா, அதை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரும். இங்க பரிஷித் மகாராஜ் என்ன சொல்றாரு, அந்த பிராமண சிறுவன் பரீட்சித்தை சபித்து விட்டார். ஷமீக ரிஷியின் மகன், ஷமீக ரிஷியின் மகனான ஸ்ருங்கி, அவர் மன்னன், மாமன்னன், இந்த பாராளும் வேந்தன் சக்கரவர்த்தி பரீட்சித்துன்னு கூட பார்க்காம அந்த என் தந்தையின் கழுத்தில் இறந்து போன பாம்பை எடுத்து போட்ட அந்த யாரா இருந்தாலும் சரி, அவன் 7 நாளில் இந்த பாம்பு கடித்து இறந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் சாபத்தை கொடுத்து விட்டார். இப்போ பரிஷித் மகாராஜ் தெரிய வந்தது, ஒரு பிராமண சிறுவன் என்ன சபிச்சிட்டார். இந்த பிராமண சிறுவன் பரிட்சித்தை சபித்த பொழுது இந்த செய்தி கேள்விப்பட்ட அவங்க தந்தையார், அவங்க அப்பா சமீக ரிஷி பெரும் வேதனைக்கு ஆளானார். இந்த பையன் அவசரப்பட்டான், என்னுடைய பையன் அவசரப்பட்டு ஆகச்சிறந்த ஒரு பக்தரை சபிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையார் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அவர் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு, இந்த குழந்தையை தண்டித்து விடாதீர்கள், இவனுக்கு அனுகிரகம் கொடுங்கன்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சார். சரி, அப்ப அடுத்த ஒரு கேள்வி வரும், இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது, பரிஷித் மகாராஜ் ஏன் போய் மன்னிப்பு கேட்கல அந்த பிராமணர்கிட்ட, அந்த சமீக ரிஷிகிட்ட ஏன் பரிஷித் மகாராஜ் போய் மன்னிப்பு கேட்கவில்லை? தான் தவறு செய்து விட்டார் அல்லவா, ஒரு முனிவர் காலத்துல இறந்து போன பாம்பு எடுத்து போட்டார், அது தவறு தானே, போய் மன்னிப்பு கேட்டிருக்கலாம் இல்லையா? இப்ப பரிஷித் மகாராஜ் என்ன நினைக்கிறார், பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றார் ஒரு உபன்யாசத்துல. பரிஷித் மகாராஜ் என்ன நினைக்கிறாரா, அந்த சமீக முனிவர் ஏற்கனவே பெரும் வேதனையில் இருக்கார், தன் பையன் பரிஷித் மகாராஜை சபித்து விட்டார்கிற வேதனையில் இருக்க. இப்போ பரிஷித் மகாராஜ் அவர் முன்னாடி போய் நின்னா அந்த முனிவர் பெரும் வேதனைக்கு ஆளாவார். அதனால நான் போய் அவர் முன்னாடி நின்று அவர் ஒரு தர்ம சங்கரமா நிலையை உருவாக்கிட வேண்டாம், அதனால சபித்தது சபித்ததாவே இருக்கட்டும், இதை நம்ம ஒண்ணும் மாத்த வேண்டாம், இதுக்கான எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். அதனால பரிஷித் மகாராஜ் முதல்ல எப்படி எடுத்துக்கிறாரு, பரமபுருஷர் பகவான் ஒரு பிராமணுடைய சாபத்தின் வடிவில் அன்புடன் என்னை ஆட்கொண்டார், அந்த சாபத்தையும் ஒரு வரமாக எடுத்துக்கிறார். இப்போ பாருங்க, பரிஷித் மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாரு, அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சது, இந்த சாபத்தை வரமா எடுத்துக்கிட்டு ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டாரு. பாருங்க எந்த அளவுக்கு அவருக்கு ஆன்மீகத்துல பக்குவம் இருக்கும்னா, எந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல வலுவாத நம்பிக்கையும் பக்தியும் இருந்ததுன்னா, பகவான் இடத்துல வலுவாத பக்தி, பிறளாத பக்தி, அந்த உறுதியான பக்தி அன்பு இருந்ததுன்னா பரிஷித் மகாராஜ் தன் ராஜ்யத்தை விட்டுட்டு காட்டுக்கு போவார். அவர் எப்படி எடுத்துக்கிறார், இந்த பிராமண சிறுவனுடைய சாபத்தை பகவான் ஒரு பிராமணனுடைய சாபத்தின் வடிவில் அன்புடன் என்னை ஆட்கொண்டு விட்டார், அப்ப இது கூட பகவானுடைய ஏற்பாடுதான். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும்
அதை சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு இந்த ஒரு பிறவி நான் எடுத்திருக்கவே கூடாது. ஓ பகவானே, தெரியாம நான் இந்த உலகத்துல பிறந்துட்டேன். இந்த உலகத்துல பிறந்தது நான் முதல் தவறு. இந்த ஜட உடல், இந்த ஜட உடலை நான் எடுத்துக்கொண்டது பெரும் தவறு. இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டதுனாலதான் எனக்கு இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் புகழ்ச்சி இகழ்ச்சி இதெல்லாம் சந்திக்கிறேன். ஏமாற்றம் வருத்தம் கவலை இதெல்லாம் மாறி மாறி வருது. அப்போ நான் வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. என்னுடைய இன்பத் துன்பத்துக்கு, என்னுடைய இன்பத் துன்பத்துக்கும், என்னுடைய வெற்றி தோல்விக்கும், என்னுடைய மான அவமானத்துக்கு வேற யாரும் காரணம் அல்ல. நான் இந்த உடல் எடுத்திருக்கவே கூடாது. அப்போ ஒரு பக்தர் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? நமக்கு வாழ்க்கையில ஏதாவது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது அதை நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அது பகவானுடைய கருணையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரீட்சித் மகாராஜ் அப்படிதான் எடுத்துக்கிட்டார். அந்த பிராமணேஸ்வருடைய சாபம் பகவான் தான் அதை அனுமதி கொடுத்திருக்காரு. அவர் அனுமதிக்கலன்னு எப்படி நடக்கும்? அதனால என்னை ஆட்கொள்வதற்காக வேண்டி, என்னை திருத்தி ஆட்கொள்வதற்காக வேண்டிதான் பகவான் அதை செய்திருக்கிறார். குடும்ப வாழ்வில் நான் அளவுக்கு அதிகமான பற்று கொண்டிருந்ததால் பயத்தால் மட்டுமே என்னை நான் உலகிலிருந்து விடுவித்துக் கொள்வேன் என்ற முறையில் என்னை காப்பாற்றுவதற்காகவே பகவான் பயத்தின் வடிவில் என் முன் தோன்றியுள்ளார். பாத்தீங்களா? அப்போ ஒரு பக்தர் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண, நம்மளை போன்ற ஒரு சாதாரண பக்தர்கள் வாழ்க்கையில நமக்கு சில நேரம் உலக வாழ்க்கையில பற்றுதல் ஏற்பட்டுவிடும், பௌதிக வாழ்க்கையில பற்றுதல் ஏற்பட்டுவிடும். பௌதிக பந்தம், பற்றுதல், காமம், கோபம், பேராசை இந்த மாதிரி குணங்களால் பாதிக்கப்பட்டு நாம் மீண்டும் மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து இறந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு பக்தனுக்கு பகவான் என்ன அனுகிரகம் பண்றாரு? அந்த பக்தனுடைய பற்றுதலை அறுத்து விட வேண்டும். இப்போ நான் பகவான் கிட்ட திரும்ப போகணும்னு சொன்னா நம்ம எல்லாருமே பகவான்கிட்ட திரும்ப போகணும்னு சொன்னா நமக்கு பகவான் மேல பற்றுதல் வரணும். இந்த உலகத்தின் மேல் பற்றுதல் இருக்கும் வரை நாம் கிருஷ்ணர்கிட்ட பற்றுதலை வளர்த்து கொள்ள முடியாது. அதனால எனக்கு பகவான் மேல பற்றுதல் வரணும்னு சொன்னா பகவான் முதல்ல என்ன பண்ணுவார்னா, எனக்கு இந்த உலகத்தின் மேல எதுல பற்றுதல் அதிகமா இருக்கோ அதுல கைய வைப்பார். பகவான் அப்படி அதுல கைய வைக்கும் போது நமக்கு வலிக்கும். அடடா கிருஷ்ணா, எனக்கே இப்படி பண்ணீங்க, நான் உங்க நாமத்தை தானே சொன்னேன், நான் 16 மாலை சொல்ல சொன்னாங்க, 16 மாலை சொல்லனே, நான் ஏகாதசி விரதமெல்லாம் இருந்தனே, கோயில்ல சேவையெல்லாம் பண்ணனே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு ஒரு நாளும் கேட்டக்கூடாது. அப்ப இங்க பரீட்சித் மகாராஜோட அடிச்சு விட்டு நம்ம பின்பற்றணும். பரீட்சித் மகாராஜா இது கிருஷ்ணருடைய கருணையாக ஏற்றுக்கொள்றார். ஏன்னா இந்த பிராமண சிறுவன் மட்டும் என்ன சபிக்கலைன்னா நான் ராஜ்யத்தை திறந்து போயிருக்க மாட்டேன். அப்ப நான் குடும்ப வாழ்க்கையில மூழ்கி போய் திரும்ப மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் வச்சு மீண்டும் ஒரு பிறப்பு எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் வச்சு மீண்டும் ஒரு பிறப்பு. இப்படி என் பற்றுதல் தான் என் பிறப்புக்கு காரணம். நான் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் உழன்று கொண்டிருப்பதற்கு நாம் இந்த உலக விஷயத்தில் பற்றுதல், பௌதிக பந்தம் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ படிப்படியா அதுல இருந்து வெளியில வரணும். அப்போ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம். அப்போ உடனே கேள்வி கேட்டக்கூடாது. அப்ப எதுவுமே செய்யக்கூடாதா, கிருஷ்ண பக்தி மட்டும் பண்ணா போதுமா? அப்படி அர்த்தம் இல்லை. நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாம் நம் கடமையை செய்ய வேண்டும். பற்றுதலை பகவானிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு குடும்ப தலைவர், இப்ப இங்க சத்சங்கத்துல நிறைய பேர் இருக்கீங்க, இதுல குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. கணவன்மார்கள், தந்தைமார்கள், மனைவிமார்கள், தாய்மார்கள் எல்லாரும் இருக்கும். நமக்கு பிள்ளைகள், குழந்தைகள் இருக்கு, குடும்பம் இருக்கு. அப்ப நாம் நம் கடமையை செய்யலாம். பகவான் கடமையை செய்ய வேண்டாம்னு சொல்லல, ஆனா என்னுடைய நினைவோட செய்யு சொன்னார். அர்ஜுனன் என்ன சொல்றார் பகவத்கீதையில கிருஷ்ணர்? 8ஆம் அத்தியாயம் 7ஆம் ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா அனுஸ்மர யுத்தச மய்யர்பிதமனோ புத்தி மாமே வைஷசி அசம்சய. அர்ஜுனா, தஸ்மாத் அப்படின்னா எனவே. தஸ்மாத்ங்கிற வார்த்தையுடைய தமிழாக்கம் எனவே. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு எல்லா காலத்திலும், மாம் அனுஸ்மர என்னே நினைத்து கொண்டு, யுத்தச்ச உன் கடமை செய்வாயாக. அர்ஜுனுடைய கடமை யுத்தம் செய்யுது. ஒரு சத்திரியனுடைய கடமை யுத்தம் பண்ணும். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்தச்ச. அர்ஜுனா,
நீ வந்து எப்போதும் என்னையே நினைத்து கொண்டு உன் கடமையை செய். தஸ்மா சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மரியுத்து. மையற்பித மனோ புத்தி. உன் மனதையும் புத்தியும் எனக்கு அர்ப்பணித்து என் நினைவோடு என் சிந்தனையோடு எனக்காக நீ செயல்படுவாயானால் மையற்பித மனோ புத்தி மாமே வைசி அசம்சயக. சந்தேகமே வேண்டாம், நீ என்னை வந்து அடைவார். சந்தேகமே வேண்டாம், சந்தேகமே பட வேண்டாம். நாம வந்து ஒருத்தர் இங்க வந்து பள்ளிக்கூடம் போற மாணவர்களா இருக்கலாம், கல்லூரிக்கு போற இந்த சத்சங்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் முன்னுமே சொன்ன மாதிரி 600 பேருக்கு மேல இருக்கும். இந்த 600 பேர்ல 660 பேர்ல கல்லூரிக்கு போற மாணவர்கள் இருக்கலாம், பள்ளிக்கூடம் போற மாணவர்கள் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டு வேலை வீட்டுல இருந்து வீட்டை பார்த்துக்கூடிய மனைவிமார்கள் தாய்மார்கள் இருக்கலாம், தங்கைமார்கள் சகோதரிகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உறவினர் எல்லாரும் இருக்கலாம், தந்தைமார்கள் வியாபாரிகள். நம்ம என்னவா இருக்கிறோமோ அதை கிறிஸ்தர் விட்டுட்டு வர சொல்லல, அதை விட்டுடுன்னு சொல்லல. அதே சமயம் நீ உன் கடமையை செய்து கொண்டு என்னையே நினைத்து கொண்டு உன் மனம் புத்தி எனக்கு அர்ப்பணித்து நீ எனக்காக செயல்படுவையானால் சத்தியமா சந்தேகமே வேண்டாம், நீ என்னை வந்து அடித்து விடுவாங்கிறார். அதனால நாம் கடமையை செய்ய வேண்டும், பற்றுதலை பகவான் கிட்ட வச்சுக்கணும். பகவானை விட்டுட்டு இந்த விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எல்லாரும் மறந்துடாதீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். பகவானை விட்டுட்டு நம்ம வேற எது மேலேயாவது பற்றுதல் வச்சுட்டோம்னு சொன்னா அதை நாம் இழக்கும் போது அந்த வலி நம்மளால தாங்க முடியாது. இந்த உலக விஷயம், இந்த உலகத்துல பகவானை தவிர வேறு எது மேலேயாவது நம்ம பற்றுதல் வச்சுட்டோம், அது நம்ம கையை விட்டு போகும்போது நம்மளால தாங்க முடியாது. அதனாலதான் மக்களுக்கு ரொம்ப வேதனை, பிரச்சனை, கவலை, பயம் இதெல்லாம். என்ன நான் விரும்பினவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே, எனக்கு நான் விரும்பின பதவி கிடைக்கலையே, நான் விரும்பின தொகை எனக்கு கிடைக்கலையே, இந்த மாதிரி ஏமாற்றம். இந்த வாழ்க்கையில எது மேல பற்றுதல் வச்சுட்டோம்னா அது நிறைவேறாம போகும்போது, அது கைக்கு கிடைக்காம போகும்போது, அது ஏமாற்றம் போது நம்மளால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் ஆன்மீக பாதைக்கு பௌதிக பாதைக்கு என்ன வித்தியாசம்? ஆன்மீக பாதைக்கு பௌதிக பாதைக்கு என்ன வித்தியாசம்னா, பௌதிக பாதையில எது மேலயா பற்றுதல் வச்சுட்டு அது கிடைக்கலன்னா அவங்க அவங்க வந்து நொந்து போயிடுவாங்க, அவங்க தோன்றுவாங்க, அப்படி சோர்ந்து போயிடுவாங்க. ஆனா ஆன்மீக பாதையில கிருஷ்ணர் மேல பற்றுதல் வச்சு பயணம் செய்யும் போது பௌதிகத்துல வரக்கூடிய ஏமாற்றங்கள் அந்த பக்தனை பாதிக்காது. அவருக்கு தெரியும் இதையும் கடந்து போகும், நமக்கு எல்லாம் வரும். இன்னைக்கு புகழ்னா நாளைக்கு அவமானம் வரும், இன்னைக்கு லாபம்னா நாளைக்கு நஷ்டம் வரும், இன்னைக்கு விரும்பினவன் நம்ம கூட இருப்பாங்க, நாளைக்கு அவங்க நம்ம விட்டு போயிடலாம். அதனால இந்த உலக வாழ்க்கை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. என்னுடைய வாய்ஸ் இப்ப தெளிவா இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது பிரபுஜி. லாஸ்ட் 2 மினிட்ஸ் கேட்கல பிரபுஜி. லாஸ்ட் 2 மினிட்ஸ் கேட்கல. நான் எப்ப பேசுனது கேட்கல, முக்கியமான விஷயம் கேட்கும்போது கேட்காம போயிடுச்சு. எப்ப இருந்து கேட்கல மாதாஜி? பௌதீக பற்றுதல் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே பிரபுஜி, அப்போல இருந்து. ஓகே, இப்ப என் வாய்ஸ் தெளிவா இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா இப்ப ஹரே ஹரே, கிளியரா இருக்கு பிரபுஜி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. சரி, இப்ப இந்த பௌதிக பாதைக்கு ஆன்மீக பாதைன்னு பேசிட்டு இருந்தேன், அதுக்கு அதெல்லாம் கேட்டுதா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இட்ஸ் ஓகே மாதாஜி, கிளியர்? எஸ் பிரபுஜி, கிளியர் பிரபுஜி. யா. இந்த பௌதிக பாதைக்கும் ஆன்மீக பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தா, அது கேட்டதுங்களா? எஸ் பிரபுஜி. யா. இந்த பௌதிக பாதைக்கு ஆன்மீக பாதைக்குள்ள வித்தியாசத்துல, பௌதிக பாதையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் நடந்தது, ஏதாவது இழந்து விட்டால் அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனா ஆன்மீக பாதையில நம்ம கிருஷ்ணர் மேல பற்றுதல் வளர்த்து கொள்ளும் பொழுது அதுல வந்து பௌதிகத்துல எது நம்ம ஏமாற்றம் ஏற்பட்டு விட்டால் அந்த பக்தர்கள் வந்து மீண்டு வந்துருவாங்க. பக்தர்களுக்கும் இழப்பு ஏற்படும், சில அவமானங்கள் ஏற்படலாம், யாராவது தனக்கு பிரியமானவங்க தன்னை விட்டு போயிடலாம், இதெல்லாம் பக்தர்களுக்கும் நடக்கும். ஆனா அவங்க ஆன்மீக பாதையில் இருக்கிறதுனால சீக்கிரமா அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அதனால இங்க பரீட்சித் மகாராஜுக்கு இருக்கிற வைராக்கியம் பாருங்க. அவருக்கு வந்து எவ்வளவு வைராக்கியம்னா, ராஜ்யத்தை துறந்தது மட்டும் இல்ல, அந்த பிராமணர்களுடைய சாபத்தை வந்து பகவானுடைய வரமாக ஏற்றுக்கொள்றார். ஏன்னா
இந்த குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் தானே நான் மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்புல கொண்டு வந்துருது. நான் குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு பற்றுதல் வைக்கணும், அந்த பற்றுதல் தான் என்னை வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பிறப்பு கொண்டு வரும். அதனால அந்த பற்றுதல் இருந்து நான் விடுபட வேண்டும். அதற்காக தான் பகவானுக்கு இந்த ஒரு பயத்தை கொடுக்கிறார். ஏன்னா மரணம் என்பது பயம் இல்லையா? எல்லாருக்கும் மரணம்னாலே பயம்தான். சாமி நல்லதை பத்தி பேசுங்களேன், ஏன் மரணத்தை பத்தி பேசுறீங்க? மரணம்னு சொல்லிட்டாலே அது அந்த வார்த்தையை பேசாதீங்க. இல்ல யாராவது மரணத்தை பத்தி சொல்லுங்க, நான் கேட்க ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லுவாங்களா? இந்த உலகத்துல யாருமே வந்து நீங்க மரணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மரணம் என்பது பயம். அப்போ இங்க பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. எனக்கு வந்து இந்த குடும்ப வாழ்க்கையில பற்றுதல் இருக்கக்கூடாதுங்கிறதா. அந்த பற்றுதல் எப்ப போகும்னா, பயம் வரும்போது, ஓ நான் ஒரு நாள் இறந்து போயிடுவேனே, அப்ப என்ன ஆகும்? அதனால மரணம் என்பது ஒரு பயம். குடும்ப வாழ்வில் நான் அளவுக்கு அதிகமான பற்றுதல் கொண்டிருந்ததால் பயத்தால் மட்டுமே என்னை உலகிலிருந்து நான் விடுவித்துக் கொள்வேன். அப்போ ஒருத்தருக்கு என்ன தோணும், சரி நான் இறக்க போறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? இந்த பிறப்பிறப்பு வந்து விடுபட நான் என்ன செய்யணும்? மீண்டும் பிறவா நிலை அடைய என்ன செய்யணும்? அதுதான் புத்திசாலித்தனம். நான் இறந்து போறேனே, எனக்கு பயமா இருக்கே, என் பெண்டாட்டி என்னாவா, என் கணவர் என்னாவா, என் பிள்ளைகள் என்னாவாங்க, என் சொத்து என்னாகும், என் வைரக்கமலை யார் எடுத்துட்டு போறாங்க, எனக்கு என்னுடைய என்னுடைய நெக்லஸ் வந்து கல்யாணத்தப்ப என் அம்மா போட்டாலே அதை யார் எடுத்துட்டு போறாங்க, இந்த மாதிரி பயம் தான் நமக்கு பெரும்பாலும் இருக்கு. ஆனா உண்மையான பயம் என்னன்னா, மரணத்திற்கு அப்புறம் என்னுடைய அடுத்த கதி என்ன? இம்மையில் மறுமைக்கு நான் என்ன செய்தேன்? பிறவா நிலை அடைவதற்கு நான் என்ன செய்தேன்? மீண்டும் பிறவாம இருக்கணும், பிறப்பு இழப்பிலிருந்து விடுபடணும்னா முதல்ல இந்த மரணம் என்ற பயத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆமா மரணம் பயம்தான், அந்த பயத்திலிருந்து நான் விடுபட என்ன செய்யணும்? அப்போ அந்த மரணத்தினுடைய பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்? பகவான் தான் பயத்தின் ரூபத்தில் வருகிறார். பரிசித் மகாராஜ் சொல்ற, என்னை காப்பாற்றுவதற்காகவே பகவான் பயத்தின் வடிவில் என் முன் தோன்றியுள்ளார். ஏ ஜீவாத்மாவே, உனக்கு ஒரு நாள் மரணம் வரப்போகுது, நீ என்னை சரணடைஞ்சிரு, இல்லாட்டி நான் தான் மரண ரூபத்துல வருவேன். மிருத்யு சர்வஹரஸ்சாகம். நாம் பகவானை சரணடையவில்லை என்றால் பகவான் மரண ரூபத்துல இருந்து நம்மகிட்ட எல்லாம் எடுத்துட்டு போயிடுவேன். எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. அதனால பரிசித் மகாராஜா மாதிரி புத்திசாலித்தனமா நம்ம என்ன பண்ணணும்? பரிசித் மகாராஜா அளவுக்கு நம்மளால பண்ண முடியாது. அவரை மாதிரி நம்ம போய் தனி இடத்துல போய் உட்காந்துட்டு கங்கை கரையில போய் உட்காந்து நான் சாகர வரைக்கும் உடலை ஓடுறேன், அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். எனக்கு எப்ப மரணம் வரும்னு தெரியாது, பரவாயில்ல, நான் பரிசித் மகாராஜ் மாதிரி போய் கங்கை கரையில உட்காந்து சாகர வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்க போறேன், விரதம் உபவாசம் இருக்க போறேன், அது நம்மளால முடியாது. நம்மளால பரிசித் மகாராஜ் மாதிரி நம்ம வீட்டை விட்டு போக முடியாது, நம்மளால எதையும் துறக்க முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், பரிசித் மகாராஜ மாதிரி வைராக்கியத்தை நம்ம வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். பரிசித் மகாராஜ மாதிரி கிருஷ்ணன் மேல சரணாகதி அடைய முயற்சி பண்ணலாம். பரிசித் மகாராஜ மாதிரி கிருஷ்ணன் மேல அன்பு வளர்த்துக்க முயற்சி பண்ணலாம். மெல்ல 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 பரிசித் மகாராஜ மாதிரி பௌதிக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். அப்படி நம்ம படிப்படியா பரிசித்தோடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நாமளும் ஒரு நாள் பகவான் தான் என் மேல கருணை காமிச்சிருக்காரு, இங்க நடக்கிறதெல்லாம் அவருடைய கருணையில நடக்குது, அவர் எனக்கு நான் வந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு இருக்கேன், நான் பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பகவான் கருணை தான் செய்வார், நல்லதுதான் பண்ணுவார். ஒரு பக்தனுக்கு பகவான் கெடுதலே செய்ய மாட்டார். பக்தன் அல்லாதவனுக்கே பகவான் கெடுதல் செய்யறதில்லை. நாத்திகர்கள், பொறாமைக்காரர்கள், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கடவுளை மறுக்கிறவங்க, அவங்களுக்கே பகவான் கெடுதல் செஞ்சதில்லை. அசுரர்கள் பகவான் கையில கொல்லப்பட்டு முக்தி தான் அடைஞ்சிருக்கிறதா சரித்திரம் சொல்லுது. எல்லா புராணங்களும், பாகவதம், வேதங்கள், புராணங்கள்லாம் பகவான் கையால கொல்லப்பட்ட அசுரர்களே முக்தி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. பகவான் கையால கொல்லப்பட்ட அசுரர்களே முக்தி அடையும் போது அவர் மேல அன்பு செய்யற பக்தனை என்னன்னு சொல்றது? அப்ப எந்த அளவுக்கு தன் பக்தன் மேல பகவான் கருணை உள்ளவரா இருப்பார். அந்த கருணை என்னங்கிறது பரிசித்து புரிஞ்சுக்கிட்டார். அதனாலதான் பகவான் என் மேல கருணை காமிச்சிருக்காரு, அதனாலதான் இந்த சிறுவன் என்ன சபிச்சிருக்காரு, அதனாலதான் பகவான் இந்த பௌதிக வாழ்க்கை நான் வெளியேறணும், இந்த ராஜ வாழ்க்கை நான் வெளியேறி நான் போய் அவரை அடைவதற்கு, பகவானை அடைவதற்காக நான் முயற்சி செய்ய வேண்டும், மீண்டும் பகவானிடம் திரும்பி செல்வதற்கு நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று இத பகவானுடைய கருணை எடுத்துக்கிட்டார். தன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை, இது ஒரு அசம்பாவிதம் தான், ஆனா பரிசித் மர அந்த கருணையை எடுத்துக்கிட்டார். தம்மோ பயாத்தம் பிரதியந்தி விப்ரா கங்கா ச தேவி ரசித்தமீஷே த்விஜோ பிருஷ்டः குஹகஸ்தக்ஷகோவா தசத் அலங்காயத விஷ்ணுகாதः
ஓ பிராமணர்களே, நான் பகவானின் தாமரை பாதங்களை என் இதயத்தில் ஏந்தி கொண்டு விட்டேன் என்பதால் என்னை பூர்ண சரணாகதி அடைந்த ஆத்மாவாக ஏற்று அருள் புரியுங்கள். பகவானின் பிரதிநிதியான கங்கா தாயும் அவ்வாறே என்னை ஏற்று அருளட்டும். பிராமணனின் சிருஷ்ட பிராமணன் சிருஷ்டித்த பிராமணன் சிருஷ்டித்த சர்வராஜனோ அந்த வேறெந்த மாயாஜால பொருளோ உடனே என்னை கடிக்கட்டும். நீங்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவின் செயல்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நான் விரும்புகிறேன். பாத்தீங்களா, பரீட்சித் மகாராஜுக்கு வேற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. நான் இந்த உடலை விட்டு சொர்க்கத்துக்கு போயிடணும், இல்ல நான் முக்தி அடைஞ்சிடணும், இல்ல நான் மீண்டும் ஒரு ராஜவம்சத்துல பிறக்கணும், நான் சொர்க்கத்தை போய் ஆளணும், எந்த ஒரு ஆசையும் கிடையாது. முதல்ல என்ன சொல்றாரு, அவர் ரொம்ப அழகா பிரார்த்தனை பண்றாரு. நான் பகவானுடைய தாமரை பாதத்தை என் இதயத்துல எழுதிட்டு இருக்கேன். நான் அவரை சரணடைஞ்சிட்டேன். அவரை சரணடைஞ்சு மேலும் நான் அந்த சரணாகதியை வலுவாக பின்பற்றது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த சரணாகதியில் நான் பின்வாங்கி இருக்க கூடாது. அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கங்காதேவி அப்படியே என்ன ஆசீர்வாதம் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அந்த பிராமண சிறு என்ன சபிச்சுட்டார். அது தக்ஷகங்கிற பாம்பா இருந்தாலும் சரி, தக்ஷகாங்கிற ஒரு பாம்பு, அந்த பாம்புகளின் அரசன் சர்பராஜன், அந்த தக்ஷகனே என்ன கடிச்சாலும் சரி, இல்ல வேற எந்த மாயாஜால பொருளோ எந்த ஒரு மாயா சக்தியும் எது என்ன தீண்டினாலும் சரி, நான் அந்த உடலை விட தயாரா இருக்கேன். அப்ப நீங்க எனக்கு ஒன்னே ஒரு காரியம் மட்டும் பண்ணுங்க. நான் பகவானுடைய இந்த இந்த உடலை விட தயாராயிட்டேன். நான் இந்த கங்கை கரையில உட்கார்ந்துகிட்டு அந்த பிராமண சிறுடைய சாபத்தை நான் வரமாக ஏற்றுக்கொண்டு நான் பகவானுடைய தாமரை திருப்பாதத்தை மனதில் ஏந்தி கொண்டு இந்த உடலை விட தயாராயிட்டேன். அந்த மரணம் வரட்டும், எனக்கு பயம் இல்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. நான் இந்த உடலை விட தயாராயிட்டேன். நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், என்னை சுத்தி உக்காந்துக்கிட்டு நீங்க பகவானுடைய நாமத்தை பாடிக்கிட்டே இருங்க. பகவானது நாம ரூப குணாதிசயங்களை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்டுக்கொண்டே உடலை பிரிய வேண்டும் என்று பரீட்சித்து ஆசைப்படுறேன். இதுதான் உண்மையான ஒரு மரணம் அடையும் கலை. யாராவது உடலை விடுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த விஷயத்தை நம்ம நல்லா ஞாபகம் வச்சு, இது ஒரு அழகான பாடம். நமக்கு அடுத்த ஒரு அழகான பாடம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒருத்தர் இறக்கும் தருவாயில நம்ம தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ யாராவது ஒருத்தர் உடலை விடும்போது நம்ம அவங்க பக்கத்துல இருந்து பகவானுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. நாமத்தை ஜபம் செய்யலாம், சங்கீர்த்தனம் பண்ணலாம், பாகவதம் படிக்கலாம். அந்த மாதிரி அந்த ஜீவாத்மா, ஒரு ஜீவாத்மா இந்த உடலை விட்டு பிரியும் போது அந்த ஜீவாத்மா பகவானை நினைக்க வேண்டும். அப்போ இந்த உடலை விட்டு பிரியும் போது ஒரு ஜீவாத்மா பகவானை நினைப்பதற்கு நாம் உதவி செய்து விட்டோமே ஆனால் அந்த ஜீவாத்மாவுக்கு நாம் செய்த பெரும் பாக்கியம், பெரும் உபகாரம். யாராவது ஒருத்தர் உடலை விடும்போது நம்ம பக்கத்துல இருந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபிச்சோன்னு சொன்னா அந்த ஜீவாத்மா கிருஷ்ணரை நினைப்பதற்கு ஒரு பாக்கியம் கிடைச்சு. அப்படி அவர் கிருஷ்ணரை நினைச்சுட்டே இந்த உடலை விட்டாருன்னா சந்தேகமே இல்லை, அவர் கிருஷ்ணாட்ட தான் போயிருப்பார். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன்முக்த்வா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சையா. யாராவது அந்த காலை இறக்கும் தருவாயில மாம் ஏவ என்னே நினைத்துக்கொண்டு ஸ்மரன் முத்வா என்னே நினைத்துக்கொண்டு இந்த உடலை விட்டாங்க அப்படின்னு சொன்னா அர்ஜுனா சந்தேகமில்லை அவன் என்னை அடைந்து விடுவார். அதனால பகவானு செயல்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஹியரிங். ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களால எழுந்து நடக்க முடியாது. கபம் தொண்டை அடைக்கும். இந்த மாதிரி தொண்டை கபம் தொண்டை அடைக்கும். கண்கள்லாம் இருண்டு விடும். ஆனா காது மட்டும் நல்லா கேட்கும். யாராவது பக்கத்துல பாட்டி எப்படி இருக்க, நீ பேசுறது கேக்கு, நாம பேசுறவங்க கேட்கும். அவங்களால எந்த ரியாக்ஷன் பண்ண முடியாது. கண்ணுல இருந்து அப்படியே ஓரமா கண்ணீர் வரும். அப்போ எல்லா புலன்களும் செயலிழந்து விட்டாலும் இந்த செவி புலன் மட்டும் மரணத்தின் தருவால் நல்லா கேட்கும், காது கேட்கும். அவங்க காது பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம பகவானுடைய லீலைகளை பாடுறோம் கேட்கிறோம்னு சொன்னா அந்த ஜீவாத்மா பகவானை நினைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்படி ஒருத்தன் பகவானை நினைத்து கொண்டு இந்த உடலை விட்டால் அவன் பெரிய பாக்கியசாலி. அவன் தான் இந்த உலகத்துல பெரிய பாக்கியசாலி. கடவுள், அதாவது பகவான் கிருஷ்ணரை நினைத்து கொண்டே ஒருத்தர் இந்த உடலை விடுறான்னு சொன்னா அவரை விட ஒரு பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. அதனால பரீட்சித் மகாராஜ் ஏன் பாக்கியசாலி? அவர் உடலை விட போறாருங்கிற இடத்துல எல்லா முனிவர்களும் கூடியிருக்காங்க, அந்த சாதுக்கள்லாம் வந்திருக்காங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம சேர்த்த பெரும் செல்வம் என்னன்னு சொன்னா
4 பக்தருடைய சங்கம். எனக்கு வந்து அரசியல்வாதியை தெரியும், எனக்கு அந்த சினிமா நடிகரை தெரியும், எனக்கு எங்க ஊர்ல எம்எல்ஏவை தெரியும், கவுன்சிலரை தெரியும், கலெக்டர், இதெல்லாம் ஒண்ணு உதவாது. இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது. எனக்கு 4 பக்தர்ல தெரியும், அவங்க எனக்காக பிரார்த்தனை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அந்த 4 பக்தருடைய நன்மை, அதாவது நட்பு, ஒரு 4 பக்தருடைய நட்பை நாம் பெற்றிருந்தோமே ஆனால் நம்மை விட பெரிய பாக்கியசாலி யாரு? அதனால நமக்காக பிரார்த்தனை செய்ய ஒரு 4 பேர் இருக்காங்க, பா எனக்காக பிரார்த்தனை பண்ண 4 பக்தர் இருக்காரு அப்படிங்கிற அந்த சந்தோஷமே போதும். நமக்காக பிரார்த்தனை பண்றாங்க. அப்படி இந்த உடலை விடும்போது 4 பக்தர் வந்து நமக்காக பிரார்த்தனை செய்தாங்கன்னா நாம தான் ரொம்ப பெரிய பாக்கியசாலி. அதே மாதிரி ஏதோ ஒரு பக்தர் உடலை விடும்போது நாம அவர் அருகில் இருந்து பிரார்த்தனை செய்யணும். அதுதான் அவங்களுக்கு செய்யற பெரும் உபகாரம். அதனால பரீட்சித் மகாராஜ் கேட்கிறாரு, எனக்கு எனக்கு மரணம் வர்றது வரட்டும், நான் வந்து அதை தடுக்க போறது இல்லை. அதுக்கு எதிரா எனக்கு மரணம் வர்றது உறுதியாயிருச்சு. அந்த பிராமண சிறுவனால சபிக்கப்பட்டு 7 நாள்ல நான் இறந்து போறது உறுதி ஆயிடுச்சு. அதை நான் அதுக்கு எதிர்வினை ஆற்ற விரும்பல. எனக்கு மரணம் வர்றது வரட்டும், நீங்க ஒண்ணு செய்யுங்க, இப்பவே எனக்கு வரட்டும். நான் இந்த கங்கை கரையில வந்து உட்காந்துட்டேன், இப்பவே எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த தக்ஷக பாம்பு வந்து எனக்கு கொத்துனாலும் பரவாயில்ல, நான் இந்த உடலை விட்டாலும் பரவாயில்ல, வேற எந்த மாயாஜாலம் நடந்து நான் உடலை விட்டாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாம் என் சுத்தி இருந்து அந்த பகவான் விஷ்ணுவுடைய அந்த திவ்யமான லீலைகளை பாடிக்கிட்டு இருங்க, அதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு பரீட்சித் மகாராஜ் தன்னுடைய அழகான ஒரு அன்பான பக்தியை வெளிப்படுத்துறார். இதுதான் சரணாகதி. பாருங்க, இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். இந்த உடலை விடும்போது நம்ம என்ன செய்யணும், ஒருத்தர் உடலை விடும்போது அங்கிருந்து என்ன செய்யணும், அந்த ஆன்மாவுக்கு எப்படி நம்ம உதவி செய்யறது, அந்த ஆன்மாவை எப்படி மீண்டும் பிறவா நிலைக்கு அழைத்து செல்றது, அவங்க மீண்டும் இந்த உலகத்துல பிறந்து கஷ்டப்படாம இருக்கணும்னா அந்த ஆன்மாவுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யணும். அங்க போய் அழக்கூடாது. நிறைய பேர் இறந்த வீட்டுல அழுவாங்க. அப்ப என்ன ஆகும், அந்த ஆத்மாவுக்கு பெரும் வேதனையா இருக்கும். ஐயோ என் மனைவி அழறாளே, என் பிள்ளைகள் அழறாங்களே, இவனை விட்டு போறனே அப்படின்னு அதே வேதனையில அந்த ஆத்மா உடலை விட்டுச்சுன்னா மீண்டும் அதே குடும்பத்துல நாயாவோ பூனையாவோ மனுஷனாவோ பிறக்க வேண்டியது. ஆனா அதே சமயம் அந்த ஆன்மா முன்னாடி, சரி இந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விட்டது, அவர் இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் சொல்லி அந்த குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை செஞ்சா அந்த ஆன்மாவும் அந்த நற்கதி அடையும். சரி, அடுத்த ஸ்லோகம் 16வது பதம், 16th verse. இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முக்கியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை எழுதி மனப்பாடம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். ஒரு பக்தன் என்ன பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அழகா இங்க பரீட்சித் மகாராஜ் சொல்லி கொடுக்கிறார். புனశ్చ பூயாத் பகவதி அனந்தே ரதி பிரசங்கஸ்ய தத் ஆஸ்ரயேஷு மகசூயாம் யாம் உபயாமி சிருஷ்டிம் மைத்ரி அஸ்து சர்வத்ர நாமோ த்விஜேப்யஹ. மீண்டும் இந்த ஜட உலகில் நான் பிறவெடுக்க நேர்ந்தால், மீண்டும் இந்த உலகத்தில் நான் பிறவெடுக்க நேர்ந்தால் எல்லையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ண பற்றுதலை கொண்டவனாகவும் அவரது பக்தர்களின் சகவாசத்தை பெற்றவனாகவும் எல்லா ஜீவராசியிடத்தும் சிநேகமும் உறவும் கொண்டவனாகவும் இருக்க பிராமணரான உங்களை மீண்டும் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா, பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப அழகா ஒரு பிரார்த்தனை செய்யறார். அவர் வந்து ஒரு தூய பக்தர். அவர் இந்த உடலை விடும்போது அவர் உடலை விட்டு பகவான்கிட்ட தான் போறாரு, எந்த சந்தேகமும் கிடையாது. பரீட்சித் மகாராஜா பகவானால இந்த உலகத்துக்கு அழைத்து வரப்பட்டவர். பரீட்சித் மகாராஜா பகவான் இந்த உலகத்துல கூட்டிட்டு வந்த திட்டமே வந்து நமக்கு பாகவதம் கொடுக்கணும் தான். பகவான் பரீட்சித் மகாராஜரை இந்த உலகத்துக்கு அழைத்துட்டு வந்ததே நமக்கு பாகவதம் கொடுக்கறதுக்கு தான். பரீட்சித் மகாராஜா பகவானுடைய நித்தியமான சேவகர். ஆன்மீக உலகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றவர். அவர் பகவானுடைய உலகத்துக்கு தான் திரும்ப போறார். ஆனா அவர் ஒரு சாதாரண பக்தனை போல பிரார்த்தனை செய்யறார். அவருடைய எளிமையும் பணிவும் இந்த ஸ்லோகத்துல தெரியும். இந்த ஸ்லோகத்துல பரீட்சித் மகாராஜோட எளிமையும் பணிவும். அவர் என்ன சொல்றாரு, ஒருவேளை நான் பிறவி எடுக்க வேண்டி வந்துருச்சுன்னா, இப்ப பரீட்சித் மகாராஜோட ப்ரோக்ராம் என்னன்னா, பரீட்சித் மகாராஜா பகவான்கிட்ட திரும்ப போகணும். அதனாலதான் இங்க முனிவர்கள்லாம் கூடியிருந்து எனக்கு வந்து நீங்க சுத்தி பகவானுடைய நாமத்தை பாடுங்க, நான் அதை கேட்டுட்டே இந்த உடலை விடணும், பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்டுக்கொண்டே தான் இந்த உடலை விடணும். அப்படி ஒருத்தர் கேட்டுட்டே உடலை விட்டார்னா மீண்டும் பிறவி எடுக்க மாட்டார். ஒருவேளை நான் பிறவி எடுக்க நேர்ந்தால் இந்த 3 விஷயம், இந்த 3 வரம் கொடுங்கன்னு கேட்கிறேன். எனக்கு இந்த 3 வரம் கொடுங்க. என்ன 3 வரம்? ஒண்ணு வந்து பகவான் கிருஷ்ணருடைய
பகவான் கிருஷ்ணர் மேல நான் பூர்ணமா பற்றுதல் உள்ளவனா இருக்கணும். இனி ஒரு பிறவின் வந்துட்டா கூட நான் பகவானுடைய பக்தனா இருக்கணும். ஒரே வார்த்தையில சொன்னா, நான் ஒருவேளை ஒரு பிறவி எடுத்தா எல்லையற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூர்ண பற்றுதல் கொண்டவனாக நான் இனி ஒரு பிறவி எடுத்தா எனக்கு பகவான் மேல மட்டும்தான் பற்றுதல் இருக்கணும். ரெண்டாவது, அவரது பக்தர்களின் சகவாசத்தை பெற்றவனாக எப்பவுமே பக்தருடைய சங்கத்தில் இருக்கணும். வேற ஒண்ணும் எனக்கு வேண்டாம். எனக்கு ராஜ்ய வேண்டாம், தேவலோக பதவி வேண்டாம், எனக்கு குபேரனுடைய பதவி வேண்டாம், வேற ஒண்ணும் வேண்டாம். பகவான் கிட்ட பற்றுதல் இருக்கணும், பக்தருடைய சகவாச சங்கத்தில் இருக்கணும். மூணாவது, எல்லா ஜீவராசி, எப்படி மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியும் ஸ்நேக உறவு கொண்டவனா இருக்கு. எந்த ஜீவராசி மேலே வெறுப்பு இருக்கக்கூடாது. எந்த ஜீவராசியும் நான் துவேஷமோ கோபமோ வெறுப்போ காட்டக்கூடாது. எல்லா ஜீவராசியும் ஸ்நேக உறவு கொண்டவனா இருக்க பிராமணனான உங்களை மீண்டும் நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் உண்மையான ஒரு அழகான பக்தனுக்கான குணங்கள். பரீட்சித் மகாராஜோட வாழ்க்கையில எவ்வளவு அழகான விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அப்ப நம்ம பகவான் இதைத்தான் பிரார்த்தனை பண்ணணும். நம்ம சாதுக்கள் இடத்துல, வைஷ்ணவர்கிட்ட, குருமார்கள்கிட்ட, பிரபுபாதர்கிட்ட, பகவான் கிருஷ்ணர் இதைத்தான் பிரார்த்திக்க வேண்டும். பகவானே, நான் எப்படியாவது இந்த உடலை விட்டு உங்ககிட்ட வந்துடணும். ஓ ஆன்மீக குருவே, சில பிரபுபாதரே, வைஷ்ணவர்களே, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இந்த உடலை விட்டு பகவான்கிட்ட போயிடணும். அதுக்கு நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும். எப்பவுமே பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பக்தர்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை எனக்கு பிறவி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா, நான் ஒருவேளை கிருஷ்ண பக்தியில பக்குவம் ஆகல, நான் ஒருவேளை பகவான்கிட்ட போக முடியாம போயிடுச்சுன்னா, எனக்கு இந்த வரம் கொடுங்க. ஓ வைஷ்ணவர்களே, குருமார்களே, எனக்கு இந்த வரம் கொடுங்க. நான் ஒரு நாளும் கிருஷ்ணர் மேல உள்ள பற்றுதல் இருந்து விளையிடக்கூடாது. எனக்கு இன்னொரு பிறவி வந்தா நான் பகவான் மேலதான் பற்றுதல் வச்சிருக்கணும். எப்பவுமே பக்தர் சங்கத்துல இருக்கணும். எல்லா ஜீவராசியும் நேசிக்கணும். அந்த ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்கிறேன். பாருங்க, எவ்வளவு அழகான பாடம். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா கடைபிடித்து பரீட்சித் மகாராஜோட அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்க்கையில பிரபுபாத நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை அழகா பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா, நம்ம இந்த பிறவிலேயே தூய்மை அடைஞ்சு பகவான்கிட்ட போயிடலாம். அதனால ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. இந்த மகாமந்திரத்தை குற்றமற்று ஜபிப்பது, கவனமாக ஜபிப்பது, இந்த ஜபத்தை தியானமாக செய்வது, கவனமாக செய்து இந்த நாமத்துல நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னா, பக்தர் சங்கத்துல வைஷ்ணவருக்கு சேவை பண்ணி பாகவதம் கேட்டுட்டே இருக்கோம்னு சொன்னா, அந்த பாகவதத்துக்கு கேட்ட மாதிரி நடைமுறையில அதை பயிற்சி பண்ண முயற்சி பண்ணணும்னு சொன்னா, டெஃபினட்டா உறுதியா இந்த வாழ்க்கையில நம்ம தூய்மை அடைஞ்சு நல்ல பக்தியை அனுபவிச்சு, வாழும்போதும் பக்தியினுடைய சுவையை அனுபவிச்சு இந்த உடலை விட்டது நம்ம பகவான்கிட்ட போயிடணும். அதுக்கு அழகான பாதை இங்க பரீட்சித் மகாராஜ் காமிச்சு கொடுத்திருக்காரு. பிரபுபாதரும் அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. நல்ல பக்தர்கள் சங்கம் இருக்கு. இதை பயன்படுத்தி கொண்டால் நம்மை விட ஒரு பாக்கியசாலி யாரும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓகே, உங்களுக்கு ஏதாவது